ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்திலிருந்து 39வது வசனம் வரையில் அங்கே ஒரு போட்டி ஒன்று வச்சிடறாரு எலியா ஐயா. எப்படின்னா, நீங்கள் எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீங்க. பாகால் தெய்வம்னா அதை கும்பிடுங்க, கர்த்தர் தெய்வம்னால் கர்த்தரை கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பந்தயம் வைக்கிறாரு. என்னென்னா, 3 காளைகளை தெரிந்து கொள்ளுங்கள், 2 காளை என்கிட்ட கொடுங்க, ஒரு காளையை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதை என்ன பண்ணணும், வெட்டி சந்து சந்தாக அதை வெட்டி விறகுகளை அடிக்க அது மேலே என்ன பண்ணணும் வச்சு நெருப்பை மூட்டாமல் உங்கள் தெய்வத்தை கூப்பிடுங்க. உங்கள் தெய்வத்தை கூப்பிட்டு அது தானே என்ன பண்ணணும், தகன பலி எறியணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க பாகால் அதை வணங்குற அந்த ஜனங்கள் எல்லோரும் கூப்பிட்றாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரல கூப்பிட்றாங்க, வரவே இல்லை. அப்படியே தான் இருக்குது. உடனே எலியா வராங்க. 2 காளைகளை சந்து சந்தாக வெட்டி விறகுகளை அடிக்க சொல்லி அது மேலே வச்சு பச்சை அந்த 2 காளைகளை வெட்டி சந்து சந்தாக அந்த கறிகளை துண்டித்து விறகுகளை அடுக்கி அது மேலே வச்சிடுறாங்க. பலிபீடம் சுற்றிலும் வாய்க்கால் வெட்டிடுறாங்க. தண்ணியை முதல்ல 4 குடம் கொண்டு வந்து மேலே தண்ணி ஊற்ற சொல்கிறாங்க எலியா ஐயா. ஜனங்கள்லாம் ஊற்றுறாங்க. முதல் தரம் ஊற்றுறாங்க, 2வது தரம் ஊற்றுறாங்க, 3வது தரமும் ஊற்றுறாங்க. அந்த சுற்றிலும் வெட்டியிருக்கிற அந்த வாய்க்கால்லாம் தண்ணி நிரம்பிடுது. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய ஆண்டவரே, தேவாதி தேவனே, இப்போது என்ன பண்ணுங்க, இந்த ஜனங்கள் எல்லாரும் பார்க்க முடியாத வானத்திலிருந்து அக்கினி வந்து இதை பட்சிக்கணும்னு சொல்லி உடனே வானத்திலேருந்து ஒரு அக்கினி இறங்கி வந்து அந்த எல்லாத்தையும் என்ன பண்ணிடுது, பலிபீடத்தை பட்சித்து போட்டுடுது. சுற்றிலும் வாய்க்காலில் உள்ள தண்ணியும் நக்கி போட்டுடுது. உடனே எல்லா ஜனங்களும் பார்த்தாங்க பாருங்க, கர்த்தரே மெய்யான தெய்வனும் முகங்குப்புற விழுந்து வணங்கி கொண்டார்கள் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அந்த ஜனங்கள்லாம் பெருமைத்தார்கள், பார்த்தார்கள், அதிசயங்களை அற்புதங்களை கண்டார்கள். ஆனாலும் அதன் பிறகு வருகிற பொழுது மீண்டும் மீண்டும் பின்மாற்றம் அடைந்து கர்த்தருக்கு கோபத்தை மூட்டினார்கள். அதனால் பல வாதைகளால் அவர்கள் அவதிப்பட்டார்கள். இப்பொழுதும் நம்மள ஆண்டவராகிய தேவன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மெய்யாலுமே நம்மளோடு கூட இருக்கிறார், ஜீவனோடு இருக்கிறார் என்பதை அறிய முடியும். நாம் உணர்வடைகிறவர்களாக இருந்தால் நாம் நம்பிக்கை கொண்டு இருக்கணும். அன்றைய நாட்களில் அப்படி எலியா ஐயா செய்தார்கள். உயிரோடு இருக்கிற ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடவே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா.